இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் எப்பவுமே இவங்க பேரில் ஏதாவது ஒரு சின்ன சொத்தாவது இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. ஏன்னா சொத்தே இல்லைன்னா கூட ஒரு சின்ன சொத்தாவது வாங்கி உங்களுடைய பேரில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. இவங்களுடைய பேரில் கொஞ்சமாவது சொத்து இருக்கும். அதோடைய அமைப்பு அப்படி தான் பெரும்பாலும். சரி, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கிருக்கு, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது, இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். சரி, நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை அமைப்பை வைத்து பார்க்கும்போது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப ராசியை பார்ப்பது ரொம்பவும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். வார துவக்கத்திலே பார்த்திங்கன்னா 7ல் புதனோடு சூரியனோடு இணைந்து இருக்கிறது ரொம்ப யோகம் அப்படின்னே சொல்லலாம். அவங்க 2 பேரும் இணைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது ரொம்ப அனுகூலமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். சற்று முயற்சி செய்தாலே போதும், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். வார பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா நீங்கள் நினைத்த பல சாதகமான விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய நிலைமை சாதாரணமாகவே நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு உங்களுடைய முயற்சி சம்பந்தமாக நீங்கள் எந்த விஷயத்தில் இறங்குனீங்களாலும் நல்ல ஒரு கௌரவம், பெயர், புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வரவை மிஞ்சிய செலவு கொஞ்சம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை என்பதனால எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் பொறுமையாக முயற்சி பண்ணணும். கடகடன்னு இதெல்லாம் பண்ணணும், அடுத்து இது பண்ணணும்னு முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள், தடைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. முயற்சி செய்யாமல் இருக்கிறத விட கவனமாக முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாமே, இந்த சவால்களை எல்லாமே உங்களால் எதிர்கொள்ள முடியும். நிதானமாக முயற்சி செய்யணும். அவசரம் காட்டுனீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். 4ஆம் இடத்துல சனி, ராகு, 6ல் சுக்கிரன், ராசிநாதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால பல கிரகங்கள் உங்களுக்கு இடர்பாடுகளாக இருப்பதனால நிதானித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இருக்கும். பதட்டப்பட வேண்டாம், நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. பதட்டமாக ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் பதட்டப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. எதுலேயுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். எதுலேயுமே வேகம் காட்ட வேண்டாம், நிதானமாக இருங்க. அடுத்தடுத்து வேகமாக நம்ம அடுத்து இது பண்ணணும் அப்படின்னு போனீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுவே மாதிரி இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தொலைதூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தையில் நிதானமாக இருக்கணும். அவசரம் காட்ட வேண்டாம். மேலதிகாரிகிட்ட பேசும்போது கூட நிதானமாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாகவும் ரொம்ப வெற்றிகரமாகவும் அமையணும் அப்படின்னா சூரிய நாராயணம் வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அதோடு கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் தினமுமே நினச்சி வழிபடுறது ரொம்பவும் நல்லது. இந்த 2 விஷயத்தையுமே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமையும்.
பெருமாள் வழிபாடும் குலதெய்வ வழிபாடையும் மறக்காமல் செய்யுங்க. ஏன்னா இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஓரளவுக்கு வருமானத்தை கொடுத்தாலும் கூட திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும். டக்கு டக்குன்னு நீங்களும் முடிவு எடுத்துடுவீங்க, டக்கு டக்குன்னு செலவுகளை அதிகப்படுத்திடுவீங்க. அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கையில் பணம் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் பதட்டமாக செயல்படுவீங்க. கரெக்டான முடிவு எடுத்துருக்கிறோமா, ரொம்ப கரெக்டாக செயல்படுறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான மனநிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் அவசர முடிவு வேண்டாம், நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. உங்களுடைய குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் அமையும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்தில் நீச்சமடைந்துள்ள நிலையில் நட்சத்திர அதிபதியும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால ஒவ்வொரு செயலையுமே சின்ன சின்ன சிக்கல் பிரச்சனை, வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வேலையெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நடக்காமல் கொஞ்சம் இழுபறியாக நடக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இதுவரை இருந்த அந்த முடியாது அப்படிங்கிற நிலைமை மாறும். இருந்தாலும் சின்ன சின்ன மாற்றங்கள் நடைபெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொன்றையுமே கொஞ்சம் போராடி தான் வெல்ல முடியும். அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால, ராகு சனியும் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் ரொம்ப பலம், நல்ல ஒரு பலமான அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தாய்வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக அமைந்திருக்கு. குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும். வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. கூடவே செலவுகளும் டக்கு டக்குன்னு வரும். அனாவசியமான செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஜீவாதிபதி சூரியன் 7ஆம் இடத்துல சஞ்சரிப்பதனால பணியாளர்கள் எதிர்பாராமல் சின்ன சின்ன இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சுகஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இணைந்திருக்கிறதுனால இது நாள் வரையிலும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், சங்கடங்கள் இது எல்லாமே படிப்படியாக கொஞ்சம் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் குறையும். குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால 4ஆம் இடத்துல பதிவதனால இது நாள் வரையிலும் உங்களுக்கு எதெல்லாம் நெருக்கடியாக இருந்துச்சோ அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பிள்ளைகளுக்காக நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஒரு சிலர்லாம் காதலிச்சிட்டு இருப்பீங்க, காதலிச்சவங்களே கரம் பிடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். எதிர்பாலினத்தவரால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். தனுசு நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆணாக இருந்தால் பெண் மூலியமாகவும், பெண்ணாக இருந்தால் ஆண் மூலியமாகவும் இந்த தனுசு நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இடம் வாங்கக்கூடிய யோகமும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தனியார் துறையில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நிர்வாகத்தினருடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது நல்லது. அவங்க ஏதாவது அதிக வேலை கொடுக்கக்கூடிய, வேலை பளு கொஞ்சம் அதிகமாக வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. அதை கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பணிபுரிகிற இடத்துல யாரையும் பகைக்க வேண்டாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமைய பைரவரை வழிபட்டுடுவாங்க. நல்ல மாற்றம் வரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. புதன் ஆட்சியாக சஞ்சரிப்பதனால உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நனவாகும். இழுபறியாக இருந்த வேலையை இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு கொண்டுட்டு வருவீங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வங்கியில் கூட நீங்கள் கேட்டிருந்த பணம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு வரும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள், வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும்.
தொழிலில் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்க லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அதோடு கூட செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுறது ரொம்பவும் நல்லது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.